Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இன்னைக்கு வீடியோல மெடிக்கல் டெர்மினாலஜி அப்படினா என்ன, அது ஏன் நம்ம படிக்கணும், அது எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தியும், prefix, root, suffix அப்படினா என்ன, அது என்ன மாதிரி யூஸ் ஆகுது அப்படிங்கற மாதிரி டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல prefix அதாவது size, amount, location இதுக்குரிய prefixes மட்டும் நான் கொடுத்திருக்கேன். சோ அதையும் நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. in between நான் யூசுவல் சொல்ற மாதிரி நிறைய இன்டர்வியூ क्वेश्चंसக்கான டிப்ஸ் அண்ட் question and answers உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அதையும் நீங்க மறக்காம சைடு பை சைடு ஒரு நோட்லயே வந்து நீங்க நோட் டவுன் பண்ணிட்டு வாங்க. அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. மெடிக்கல் டெர்மினாலஜினா என்ன, அது ஏன் நம்ம படிக்கணும், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நீங்க உங்களுக்கு தெரியாத ஒரு புது லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உதாரணத்துக்கு மலையாளத்தை எடுத்துக்கலாம். சோ அதுல இருக்கிற வார்த்தைகளை தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அர்த்தம், அந்த வேர்ட்ஸ்க்கு என்ன அர்த்தம், மலையாளத்துல இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படினத நம்ம ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுவோம். அந்த வார்த்தைகள்லாம் எதை குறிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸ், கலர்ஸ், ஃபுட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து கம்பைன் பண்ணி தான் அந்த வார்த்தைகள் இருக்கும். சோ அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணும்போது தான் நம்ம முழுசா அந்த மலையாளம் லாங்குவேஜை லேர்ன் பண்ணதா அர்த்தம். அண்ட் மலையாளத்துல நம்ம கிட்ட யாராவது பேசுறாங்க அப்படின்னா அதை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணவும் முடியும். அதே மாதிரி தான் மெடிக்கல் டெர்மினாலஜி அப்படிங்கிறதும் ஒரு லாங்குவேஜ். அது வந்து ஒரு மொழி, ஒரு ஸ்பெசிபிக்கான லாங்குவேஜ். அதுல இருக்கிற வேர்ட்ஸ் பாத்தீங்களா, அதுதான் டேர்ம்ஸ், டெர்மினாலஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த வேர்ட்ஸுக்கான அந்த டெர்மினாலஜிக்கான மீனிங்ஸ் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். இதெல்லாம் எது ரிலேட்டடா இருக்கும், அந்த வேர்ட்ஸ், அந்த டெர்மினாலஜி எது ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஹியூமன் பாடி பார்ட்டோட பார்ட்ஸ், அது என்ன மாதிரி ஒர்க் பண்ணுது, அந்த செயல்முறை, அதை சுற்றியும், அண்ட் அது கூட இருக்கிற டிசீஸ் ப்ராசஸ், நோய்கள் நிறைய வருது இல்லைங்களா உடம்புல. ஸோ அந்த டிசீஸ், அதோட ப்ராசஸ், அதுக்காக ஏதாவது ஆப்ரேஷன் பண்றாங்க இல்லை ப்ரொசீஜர் பண்றாங்க அப்படின்னு இதை சுத்தி இந்த ஃபுல் லாங்குவேஜும் இதை சுத்தி தான் இருக்கும். இந்த டெர்மினாலஜியும் அதை ரிலேட்டடா தான் இருக்கும். ஸோ இதுதான் மெடிக்கல் டெர்மினாலஜி. ஒரு மெடிக்கல் கோடர் ஏன் மெடிக்கல் டெர்மினாலஜி பத்தி லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரெவென்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட், வாட் இஸ் மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிற வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன். நம்ம ஒர்க் பண்றது வந்து டாக்டர்ஸ் கூட, we are working associated with doctors. அப்போ நம்ம இந்த டெர்மினாலஜி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் டாக்டர் நமக்கு அனுப்புற அந்த சார்ட்ல, அந்த டாக்குமெண்ட்ல என்னென்ன டிசீஸ் சொல்லியிருக்காங்க, என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத படிச்சு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி மெடிக்கல் கோடும் நம்மளால எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாக்டர் எப்படி சொல்லுவாங்க, டாக்குமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பேஷண்ட் வந்து வயிற்று வலினால வந்தாங்க, அவங்களுக்கு நாங்க செக் பண்ணி பார்த்தப்போ கோலிசிஸ்டைட்டிஸ் வந்து ரொம்ப வர்ஸ்டா இருந்துச்சு, அதுக்காக நாங்க கோலிசிஸ்டெக்டமி பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ல இருக்கும். இப்படி பார்த்தப்போ உங்களுக்கு ஏதாவது இதுல புரிஞ்சுச்சா? கண்டிப்பா புரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இதே மெடிக்கல் டெர்மினாலஜி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, கோலி அப்படின்னா கால் பிளாடர், ஐட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன், ஓகேங்களா, கோலி அப்படின்னா கால் பிளாடர், எக்டமி அப்படின்னா ரிமூவல். ஆல்ரைட், அப்போ நமக்கு என்ன புரியுது, பேஷண்ட் வந்து வயிற்று வலின்னு வந்திருக்காங்க, அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, கால் பிளாடர்ல இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அது ரொம்ப வர்ஸ்ட் ஆனதுனால அந்த கால் பிளாடரை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதாவது எடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் இங்க கான்செப்ட். இதுக்கு தான் மெடிக்கல் டெர்மினாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இதை நம்ம வந்து என்னன்னா, இப்ப ப்ராப்பரான வழியில வந்து மெடிக்கல் கோடிங் வந்து நம்ம கரெக்டா எடுப்போம். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது ரிலேட்டடான சிம்டம்ஸ் வேற ஏதாவது இருக்கா, அதாவது இதுக்கு ஒருவேளை கோலிசிஸ்டைட்டிஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்ப கால் பிளாடர் ரிலேட்டடா சொல்லியிருக்காங்களே, அப்போ அதுக்குரிய சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா, ஏதாவது அறிகுறி வேற ஏதாவது சொல்லியிருக்காங்களா, கரெக்டா தான் இது சொல்லியிருக்காங்களா, இந்த ப்ரொசீஜர் கரெக்டா தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கிராஸ் வெரிஃபையும் இதுல நம்ம பண்ணிக்கலாம். மெடிக்கல் டெர்மினாலஜி ப்ரிஃபிக்ஸ், ரூட், சஃபிக்ஸ் அப்படின்னு 3 விஷயத்த உள்ளடங்கி இருக்கும், கன்சிஸ்ட் ஆயிருக்கும். அதாவது 3ஆ பிரிக்கலான்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த வார்த்தையோட, அந்த டெர்மினாலஜியோட ஸ்டார்டிங்ல இருக்கிற வேர்டு தான் வந்து ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க. அது மேக்ஸிமம் கலர், நம்பர், அமௌண்ட், சைஸ், லொகேஷன், பொசிஷன் இதை குறிக்கும். நடுவுல இருக்கிற வார்த்தையை வந்து ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேக்ஸிமம் பாடி பார்ட் இல்லாட்டி சிஸ்டத்தை குறிக்கும். கடைசியா இருக்கிற வார்த்தைய சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேக்ஸிமம் ப்ரொசீஜர், டெஸ்ட் இல்லாட்டி ஏதாவது டிசீஸ், அந்த மாதிரி கண்டிஷன்ஸை வந்து குறிக்கும்.
மேல ஃபார் எக்ஸாம்பிள் பெரிகார்டிட்டிஸ் கொடுத்துருக்கேன். பெரி அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ், கார்டு ரூட்டு, ஐட்டிஸ் அப்படிங்கிறது சஃபிக்ஸ். இதுல பெரி அப்படின்னா என்னன்னா வெளிப்புறமாக, அவுட் சைடு லேயர், அவுட் சைடு அப்படின்ற மாதிரி வரும். கார்டு அப்படின்னா ஹார்ட்டை குறிக்குது, ஐட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் குறிக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சு பார்த்தப்போ நமக்கு கரெக்டா கடைசி கிடைக்கிற மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெர்மினாலஜிக்கு ஹார்ட்டோட வெளிப்புறத்துல அவுட்டர் சைடான அந்த பெரிகார்டியத்துல இன்ஃப்ளமேஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ட்ரக்கியோடமி ஒன்னு கொடுத்துருக்கேன் மெடிக்கல் டெர்மினாலஜி. ட்ரக்கியா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ், ஓட்டமி அப்படிங்கிறது சஃபிக்ஸ். ட்ரக்கியே அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரக்கியாவை குறிக்குது. ஓட்டமி அப்படின்னா சர்ஜிக்கல் இன்சிஷன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா இந்த ட்ரக்கியா இருக்கு பாத்தீங்களா, அந்த தொண்டை குழிக்கு பக்கம் மேல அந்த நமக்கு ட்ரக்கியா நீங்க அனாட்டமி படிச்சிரும் பொழுது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த ட்ரக்கியால வந்து உங்களுக்கு ஒரு இன்சிஷன் போட்டிருக்காங்க, அதாவது சர்ஜிக்கலா நைஃப் வச்சு ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ இந்த மெடிக்கல் டெர்மினாலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைம் ரூட் மட்டும் இருக்கலாம், ரூட்டும் சஃபிக்ஸும் மட்டும் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ப்ரிஃபிக்ஸும் ரூட்டு சஃபிக்ஸ் மூணுமே இருக்கலாம். இல்லாட்டி ஒரு ப்ரிஃபிக்ஸ், ரெண்டு ரூட்டு, ஒரு சஃபிக்ஸ் எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இந்த பெரிகார்டிட்டிஸ் பார்த்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருந்தது ப்ரிஃபிக்ஸ், அதுக்கப்புறம் ரூட்டு, சஃபிக்ஸ், உங்களுக்கு 3 இது கரெக்டா வந்துருச்சு. இதே ட்ரக்கியோட்டமில பாருங்க, ஒன்லி ரூட்டும் அதுக்கப்புறம் சஃபிக்ஸும் மட்டும்தான் இருக்கு. ட்ரக்கியா அப்படிங்கிறது ஒரு பாடி பார்ட் இல்லைங்களா, ஓட்டமி அப்படிங்கிறது சஃபிக்ஸ் வேர்டு, கடைசி எண்ட் வேர்டு இல்லைங்களா, அது வந்து ஒரு ப்ரொசீஜர் ரிலேட்டட் திங். ஸோ இதுல வந்து ஒன்லி ரூட் அண்ட் சஃபிக்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் காம்பினேஷன்ல மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இந்த காம்பினேஷன் மிக்ஸ் பண்ணதை பத்தி நம்ம எதுவும் மைண்ட் பண்ணிக்க தேவை கிடையாது. நமக்கு வேணுங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு அந்த ப்ரிஃபிக்ஸ், ரூட், சஃபிக்ஸ் இது எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்து அது எதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்குரிய ஃபுல் டெர்மினாலஜிக்குரிய முழு அர்த்தம் வந்து நமக்கு புரிஞ்சிரும். என்ன பர்பஸ் இருக்கு, அங்க என்ன பண்ணிருக்காங்க, இல்ல என்ன டிசீஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிரும். அதனாலதான் இந்த ப்ரிஃபிக்ஸ், ரூட், சஃபிக்ஸ் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு இதை நம்ம பிரிச்சு பிரிச்சு படிச்சோம்னா நமக்கு அது ஈஸியா இருக்கும் அப்படின்னு தான் இதை மேபி இது கொடுத்துருக்கலாம். நம்மளும் அந்த மாதிரியே படிக்கும் பொழுது அது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அனாட்டமி அண்ட் பிசியாலஜி இந்த மெடிக்கல் டெர்மினாலஜியோட பியூட்டியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பிரிச்சு படிக்கும் பொழுது அதோட ப்ராப்பரான அர்த்தம் வந்து நம்மளுக்கு நல்லா புரியும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு நம்ம படிக்க முடியும். ஸோ இது நீங்க எல்லாத்துலயுமே அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு அது ரொம்பவே என்ன சொல்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும். இந்த வீடியோ மூலமா மெடிக்கல் டெர்மினாலஜி பத்தின ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க ஆல் அப்படின்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye. Take care.